அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் நிதி பற்றாக்குறையை சரி செய்யவும் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். அமெரிக்காவில் தற்போது நடைமுறையில் உள்ள EB-5 என்ற வெளிநாட்டு முதலீட்டர்களுக்கான நுழைவு இசைவு அதாவது விசா திட்டத்திற்கு மாற்றாக தங்க அட்டை என்ற புதிய குடியுரிமை திட்டத்தை கொண்டு வர உள்ளதாக அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். இந்த குடியுரிமை திட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கான நிர்வாக உத்தரவில் வெள்ளிக்கிழமை கையெழுத்திட்டார். இந்த குடியுரிமை திட்டத்திற்கு தனிநபர் விண்ணப்பித்தால் $1 மில்லியன் நிறுவனங்கள் சார்பில் தங்களின் பணியாளர்களுக்கு விண்ணப்பித்தால் $2 மில்லியன் கட்டணம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இரட்டை இலை சின்னத்திற்காக புரோக்கர் சுகேஷை நம்பியவர் டிடிவி தினகரன். அதிமுகவே கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையில் பாஜகவிடம் சரணடைந்திருந்தார் OPS. இவர்கள் 2 பேருக்கும் தற்போது பொலிட்டிக்கல் கைடாக அண்ணாமலை உள்ளார். 2 பேரும் அண்ணாமலையை மலை போல் நம்பியுள்ளார்கள். டிடிவியும் OPSும் இணைந்து அண்ணாமலையை சந்தித்து டெங்கு காய்ச்சல் குணமாகிவிட்டதா என்று விசாரிக்க செல்ல உள்ளனர். அப்போது சில ஆலோசனைகளும் நடக்கப் போகிறது. அந்த ஆலோசனைக்கு பின்னர் ரொம்ப அதகலமாக இருக்குமாம் பாஜக அதிமுக கூட்டணி. டிடிவி தினகரன் வெளிப்படையாகவே நயினார் நாகேந்திரன் மீது என்ன கோபம் என்று சொல்லிவிட்டார். பாஜக கூட்டணியில் யார் இருக்கணும்னு எடப்பாடி தான் முடிவு செய்வார்னு நயினார் சொன்னாரு. அதனால வெளியோ வந்துட்டோம்னு டிடிவி பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு. நயினாரோ OPS உடன் பேசிக்கிட்டு இருக்கேன் என்று சொல்கிறார். OPSஐ எப்படியாவது கூட்டணிக்குள் திரும்ப கொண்டு வந்து டெல்லியிடம் பாராட்டு வாங்க துடிக்கின்றார் நயினார். அண்ணாமலையோ டிடிவி தினகரன் OPS இருவரையும் வைத்து ஆடி பார்க்கலாம் என்று துடிக்கிறார். இப்போ களமானது ஜெயிக்க போவது நயினாரா அண்ணாமலையா என மாறி போய்விட்டது. என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். செம்பரம்பாக்கத்தில் 66 கோடி ரூபாயில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தினமும் கூடுதலாக 265 மில்லியன் லிட்டர் குடிநீரை சென்னைக்கு விநியோகம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் ஆவடி, பூந்தமல்லி, திருமழிசை, தாம்பரம், ஸ்ரீபெரும்புதூர் பகுதிகளுக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது. நாகை மாவட்டம் புத்தூர் ரவுண்டானா அண்ணா சிலை சந்திப்பில் தொண்டர்கள் மத்தியில் உரையாற்றிய தாவேக தலைவர் விஜய், மீனவர்களின் கஷ்டத்தை பார்த்து கடிதம் எழுதிவிட்டு அமைதியாக இருக்க நாம் கபட நாடக திமுக கிடையாது. இந்திய மீனவர்கள் தமிழக மீனவர்களை என பிரித்து பார்க்க நாம் பாசிச பாஜகவும் கிடையாது. பாரம்பரிய கடல் சார்ந்த ஊரில் அரசு மெரீன் கல்லூரி கொண்டு வந்திருக்கலாம். மீன் தொடர்பான ஆலை அமைத்திருக்கலாம். சிஎம் சார் மனசை தொட்டு சொல்லுங்க, வெளிநாட்டு முதலீடா இல்லை வெளிநாட்டில் முதலீடா என்று கேள்வி எழுப்பினார். ஒவ்வொரு முறையும் வெளிநாட்டிற்கு சுற்றுலா சென்று வரும் போதெல்லாம் சிரித்துக் கொண்டே பேசுகிறார் சிஎம். கடல் அரிப்பை தடுக்கும் அலையாத்தி காடுகளை பாதுகாக்காமல் சொந்த குடும்பத்திற்கு முக்கியத்துவம் தருகிறார்கள். நாகூரில் மருத்துவமனையில் பிரசவம் பார்க்கும் மருத்துவரே இல்லையாம். மீன்வளம் மிக்க நாகையில் மீன் தொழிற்சாலை அமைத்தார்களா அல்லது வேலை வாய்ப்பு அளிக்க தொழில் வளத்தையாவது பெருக்கினார்களா? நான் களத்திற்கு வருவது ஒன்றும் புதிதல்ல, எப்போதோ வந்துவிட்டேன் என்று விஜய் தன் உரையை பேசி முடித்தார். மழை வெள்ளத்தால் பஞ்சாப் மாநிலத்தில் கடுமையான சேதம் ஏற்பட்டுள்ளது. மாநில அரசு முதற்கட்டமாக 13,800 கோடி ரூபாய் அளவிற்கு சேதம் ஏற்பட்டுள்ளது என மதிப்பிட்டுள்ளது. ஆனால் பிரதமர் மோடி 1,600 கோடி ரூபாய் நிதியுதவி அளித்துள்ளார். 12,000 கோடி ரூபாயை SDRF கணக்கில் இருந்து எடுத்து பயன்படுத்த கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மத்திய அரசின் நிதியுதவி குறித்து பஞ்சாப் மாநில முதலமைச்சர் பகவத் மான் சிங்கிடம் தனியார் தொலைக்காட்சி கேள்வி எழுப்பியது. 1,600 கோடி ரூபாய்க்கு என்ன செய்வது? அவர்கள் கேலி செய்கிறார்களா? தொடக்க இழப்பு 13,800 ரூபாய், 1,600 கோடி ரூபாய் என்பது கடலின் பொறுத்துளிதான் என்று கூறியுள்ளார். ஆசிரியர்கள் பாட புத்தகங்களை மட்டும் கற்றுக் கொடுப்பவர்கள் அல்ல, தங்கள் அனுபவத்தையும் சேர்த்து கற்பிப்பவர்கள். மாணவர்களின் சிந்தனையை தூண்டி மாணவர்களை அறிவார்ந்தவர்களாக மாற்ற வேண்டும். அறிவார்ந்த தகவல்கள் கொட்டி கிடப்பது போல தேவையற்ற குப்பைகளும் நிறைந்துள்ளன என சென்னையில் பள்ளி கல்வித்துறை சார்பில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறினார். போலி இன்சூரன்ஸ் மோசடி குறித்து வழக்குகளை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. காவல்துறை தரப்பில் ஆஜரான கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் ராஜ் திலக், போலி இன்சூரன்ஸ் மோசடி குறித்து சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்த தயாராக உள்ளது என்றார். இதை கேட்ட நீதிபதி, தமிழகம் முழுவதும் 105 கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் மோசடி தொடர்பாக 467 புகார்கள் மீது இதுவரை வழக்கு பதிவு செய்யவில்லை. எனவே இந்த புகார்கள் மீது உடனே முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு அனுப்ப வேண்டும். அந்த வழக்கை உடனடியாக விசாரணை குழு விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.